நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு எந்த நேரத்திலும் இந்தியா பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் நிலவி வருகிறது. பாகிஸ்தானும் அவ்வப்போது ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் நாளை நாடு முழுதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்தது. அதற்கு முன் இந்தியா இதுபோன்ற போர் பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தியது. அதன் பிறகு 54 ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடக்கும் 259 இடங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 4 இடங்களில் ஒத்திகை நடக்க உள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம், ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை, மணலி பெட்ரோலிய தொழிற்சாலைகளில் போர் ஒத்திகை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பகுதிகளில் உள்ள விமானப்படை வீரர்கள், ராணுவ வீரர்கள், தேசிய மற்றும் மாநில மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் இணைந்து செய்து வருகின்றனர். இதற்கிடையே பல்வேறு மாநிலங்களில் இன்று ஒத்திகை நடத்தப்பட்டன. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. போர்க்கால சூழலின் போது எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என ஜம்முவில் பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பயிற்சி அளித்தனர். मेरी बात को आप समझ गए सब बच्चे कि अगर कभी भी इस तरह की सिचुएशन आपके सामने आ जाए तो आपको क्या करना है, ठीक है? हमेशा एक बात का आप ध्यान रखोगे कि पहले अपनी सुरक्षा. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து போலீசாரும் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர்.